MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806. பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, பயன்பாடு மற்றும் ஏற்றுமதியில் உலகளாவிய மையமாக இந்தியாவை உருவாக்கும் முனைப்பில் செயல்படுவதாக பிரதமர் மோடி பேச்சு. பொது போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறியுமாறு வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் செமிகான் இந்தியா கண்காட்சியை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. செமிகண்டக்டர்கள் உற்பத்தி தொடர்பாக காட்சிப்படுத்தப்பட்ட சாதனங்கள் குறித்து கேட்டறிந்தார். அமெரிக்காவில் ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. 30 ஆண்டு கால நட்புறவை புதுப்பித்து உலக நாடுகளுக்காக தமிழ்நாட்டில் மீண்டும் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுவது குறித்து ஆலோசித்ததாக முதலமைச்சர் வலைப்பதிவு. இந்த நிதியாண்டின் இறுதிக்குள் 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 3 மெகா ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இந்திய கடற்படை முடிவு. கண்காணிப்பு பணிகளையும் போர் திறனையும் மேம்படுத்த ட்ரோன்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், போர் விமானங்களை வாங்க திட்டம். மணிப்பூரில் கலவரத்தை கட்டுப்படுத்த 2000 மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரை விமானங்கள் மூலம் அனுப்பி வைத்தது மத்திய அரசு. 5 மாவட்டங்களில் இணையம் துண்டிப்பு. பள்ளிகள், கல்லூரிகளுக்கு 12ஆம் தேதி வரை விடுமுறை. இளநிலை, முதுநிலை தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி மதுவிலக்கை திமுக அரசு அமல்படுத்த வேண்டும் என திருமாவளவன் பேச்சு. மதுவிலக்கில் தமிழ்நாடு ஏன் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடாது என்றும் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே திட்டங்களை தொடங்க விடாமல் திமுகவினர் எதிர்ப்பதாக KP முனுசாமியுடன் மேலும் 2 MLAக்கள் சாலை மறியல். அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து தங்கள் பங்கிற்கு எதிர் திசையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற திமுகவினரை கலைத்த போலீசார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த சிறுதூர் கிராம மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை கப்பலை மோதி தாக்குதல். 4 மீனவர்கள் காயங்களுடன் ஒரத்தூரில் உள்ள நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடலுக்கு பல்வேறு தரப்பினர் அஞ்சலி. அரசியல் கட்சியினர், வியாபாரிகள், விவசாய சங்கத்தினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டதாக புகார். நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வந்தவர்களை ஒருமையில் பேசி வாக்குவாதம் செய்ததாக தகவல். விவாகரத்து குறித்து தன்னிடம் எதுவும் தெரிவிக்காமல் ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளதாக அவரது மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. ஜெயம் ரவியை சந்தித்து மனம் விட்டு பேச பலமுறை முயன்றும் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் இன்ஸ்டாவில் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 53,720 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை கிராமுக்கு 6,715 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க MPக்கள் ஜோ பைடன் அரசின் நிர்வாக அதிகாரிகளுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடல். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை இந்தியாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தீவிரவாதத்தை கைவிட மறுப்பதால் தான் அந்நாட்டுடன் பிரச்சினைகள் எழுவதாகவும் கருத்து. உச்சநீதிமன்றம் நேற்று மாலையே பணிக்கு திரும்ப வேண்டும் என கெடுவிதித்த நிலையில் நள்ளிரவிலும் போராட்டத்தை தொடரும் மருத்துவர்கள். பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அழைப்பு விடுத்து 2.5 மணி நேரம் காத்திருந்த முதலமைச்சர் மமதா பானர்ஜியும் புறக்கணித்து போராட்டம். கடலூரில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் மாயமானதாக கூறப்பட்ட 4 மாணவிகளை நள்ளிரவில் மீட்ட போலீசார். 45 கிலோமீட்டருக்கு அப்பால் சிதம்பரத்தில் வசிக்கும் தோழியின் வீட்டுக்கு 4 பேரும் சென்றிருந்ததாக தகவல். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உணவு, குடிநீர் கிடைக்கவில்லை என கேள்வி கேட்டவரை கன்னத்தில் அறைந்த கிராம நிர்வாக அதிகாரி. வீடியோ வைரலான நிலையில் விளக்கம் கேட்டு VAOவிற்கு மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ்.
அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் இடையே முதல் நேரடி விவாதம். ABC தொலைக்காட்சி நிபந்தனைகளுடன் நடத்திய விவாதத்தில் பரஸ்பரம் காரசாரமாக கருத்து பகிர்வு. அமெரிக்க பொருளாதாரத்தை அழிவு பாதைக்கு தனது ஆட்சியின் போது கொண்டு சென்றவர் ட்ரம்ப் என கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. ஜோ பைடனின் தவறான பொருளாதார கொள்கையையே கமலா ஹாரிஸும் பின்பற்றுவதாக டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். ட்ரம்ப் அதிபரானால் தேசிய அளவில் கருக்கலைப்புக்கு தடை விதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கமலா ஹாரிஸ் அச்சம். கருக்கலைப்பு தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் மாகாணங்களிடம் இருக்க வேண்டும் என்றும் அதுதான் சரியாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தல். எனது ஆட்சியில் சீனாவும் வடகொரியாவும் அமெரிக்காவை பார்த்து பயந்து போய் இருந்ததாக ட்ரம்ப் கருத்து. சீனாவின் ஆயுத பலம் பெருக ட்ரம்பின் தவறான வெளியுறவு கொள்கையே காரணம் என கமலா ஹாரிஸ் தாக்கு. 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $69 சரிவு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ளதால் பெட்ரோல் டீசல் விலை குறையுமா என எதிர்பார்ப்பு. MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806.